நிச்சயமாக நான் திரைப்படத்தினூடாகத்தான் என்னுடைய தமிழ் சினிமா பயணம் ஆரம்பித்தது. ம். 2012ஆம் ஆண்டு விஜய் ஆண்டனி அவர்கள் சர்வதேச ரீதியாக ஒரு போட்டி வைத்திருந்தார். ம்ஹ்ம். அந்த போட்டிக்கு நான் பாடல் எழுதி, அதில் 20,000 பாடலாசிரியர்கள் பாடல் எழுதி, தப்பெல்லாம் தப்பே இல்லை என்ற பாடலினூடாக தமிழ் சினிமாவில் நான் அறிமுகமானேன். ம். அதன் பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன். ம். ஆனால் ஐயோசாமி பாடல் தான் உலகளவில் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். கண்டிப்பா. நிறைய நல்ல பாடல்கள் எழுதினாலும் ம்ஹ்ம். மக்கள் எல்லோருக்குமே சென்று சேர்கின்ற பாடல் என்று வந்து சிங்கள மக்கள் எல்லோருமே தெரிந்த ஒரு தமிழ் பாடல் என்றால் என்று ஐயோசாமி என்று கூட சொல்லலாம். நிச்சயமா. எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது. ம். ஆனால் உண்மையிலே நீ எதுவாக நினைக்கின்றாயோ ம்ஹ்ம். அதுவாகவே மாறிப்போய் விடுவாய் என்று சொல்வார்கள். மணிக்கே மகேஹித்தே பாடல் ம். வெளிவந்து மிக பிரபலமாக உலகமெங்கும் பேசப்பட்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எனக்குள் மிகப்பெரிய ஒரு ஏக்கம் ஒன்று இருந்தது. ம்ஹ்ம். இப்படியான ஒரு வெற்றிகரமான பாடலை நாம் எப்பொழுது எழுதுவது? ம்ஹ்ம். என் பாடலை எப்பொழுது மக்கள் இப்படி கொண்டாடுவார்கள்? ம். என்னுடைய பாடலை நான் இப்பொழுது எழுதுகின்ற பாடலை என் நண்பரிடம் காட்டலாம், ம். உறவினர்கள் ரசிக்கலாம். ஆனால் யார் என்று தெரியாத ஏதோ எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருவர் ம். என்னுடைய பாடலை, என்னுடைய படைப்பை அவர் கொண்டாடுகின்றது எப்பொழுது ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். ம்ஹ்ம். அது நினைத்து அடுத்த வருடம் இந்த ஐயோசாமி பாடலுடைய வெற்றி எனக்கு கிடைக்கிறது. எனவே இந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது. நாங்கள் மனதில் உதடுகளால் பேசுவது மட்டுமல்ல, மனதில் நினைப்பதும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். எனவே அது சாத்தியமானது. அந்த பாடலின் வெற்றியினூடாக பல திரைப்படங்களில் நான் பணிபுரிந்தேன். தமிழகம் எங்குமே அந்த பாடல் அறியப்பட்ட பாடலாகவும், இசையமைப்பாளர் தேவா அவர்கள் உட்பட நடிகர் விக்ரம் அவர்கள் கூட ஒரு பிடித்த பாடல், விஜய் சேதுபதி கூட அடிக்கடி உச்சரித்த பாடல் என்று சொன்னார்கள். எனவே தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளா மண்ணில் கூட ஐயோசாமி பாடல் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றது. 1,00,000க்கும் பல லட்சக்கணக்கானவர்கள் அதனை ரீல்ஸ், டிக்டாக் பண்ணியிருந்தார்கள். இலங்கையினுடைய தமிழ் பாடல்களிலே அதிக பார்வைகளை பெற்ற முதல் பாடல் என்ற பேரினை இந்த பாடல் இதுவரைக்கும் பெற்றிருக்கிறது. 2 விருதுகள் கூட கிடைத்தது. அந்த பாடல் வந்து ஒரு திரைப்படத்தில், பைலா என்ற திரைப்படத்தில் கூட தமிழகத்திலே வர இருக்கிறது. அந்த பாடலுக்கு பிறகு ஐயோசாமி அந்த ரூகாந்த குணத்திலக்க அவருடைய மகள் விந்தி குணத்திலக்க அந்த பாடலை பாடியிருப்பார். ரூகாந்த குணத்திலக்க என்பவர் இலங்கையினுடைய ஒரு இசை நட்சத்திரம். அவருடைய மகள் தான் அவர் விந்தி குணத்திலக்க. இசையமைப்பாளர் சனுக்கு விக்ரமசிங்க அவர் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர். இவர்களோடு இணைந்து மீண்டும் ஒரு 10 பாடல்களில் இதுவரை பணிபுரிந்து விட்டேன். பாடலும் வெளியாகவில்லை. வித்தியாசமான 10 பாடல்கள் இருக்கின்றன. எதிர்காலங்களிலே அந்த பாடல்களும் ஒரு கொண்டாடப்படக்கூடிய பாடல்களாக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.